10 ஆண்டுகளாக மலேசியாவில் இருந்து ஃபூவா மற்றும் ஃபெங்இ ராட்சச பண்டா கரடிகள் இன்று தாயகம் புறப்பட்டன. 2014ஆம் ஆண்டு மலேசியா சீனா இடையில் கையெழுத்தான ராட்சச பண்டா கரடிகள் புனர்வாழ்வு திட்டத்தின் கீழ் இந்த பண்டா ஜோடி இதுநாள் வரை இங்கு பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று காலை 6:30 மணிக்கு ஜூ நகாராவில் இருந்து கிளம்பிய அவை இரண்டுக்கும் சிப்பாங் KLIA விமான நிலையத்தின் விலங்குகள் ஹோட்டலில் வழியனுப்பு விழா நடைபெற்றது. இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சின் தலைமை செயலாளர் பர்ஹலிதான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையின் தலைமை இயக்குனர் இருவரும் பண்டா கரடிகளை வழியனுப்பி வைத்தனர். காலை 11 மணிக்கு தாயகம் புறப்பட்ட ஃபூவா மற்றும் ஃபெங்இ இரண்டும் சீனாவில் இனி ஓய்வு காலத்தை கழிக்கும். இந்த பண்டா ஜோடிக்கு பிறந்த 3 குட்டிகளும் ஏற்கனவே சீனாவுக்கு அனுப்பப்பட்டு விட்டன. மலேசியா சீனா இடையிலான அரச தந்திர உறவின் 40ஆம் நிறைவாண்டின் அடையாளமாக 2014ஆம் ஆண்டு மலேசியா வந்த ஃபூவா மற்றும் ஃபெங்இ ஜோடி இருவழி உறவை மட்டும் வலுவாக்கவில்லை, மாறாக அழிந்து வரும் விலங்கினங்களின் புனர்வாழ்வின் அவசியம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்த உதவின. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.